rooted in history, rooted in heritage, driven by purpose, unlocking potential, career success and entrepreneurship. எங்களோட வாழ்க்கைக்கு அடித்தளம் உலகம் போடுகிறோம். அந்த மாதிரி தமிழ் ஹெரிட்டேஜ் தமிழில் இருந்தால் எல்லாம் தொடங்குறது. அதைத்தான் நம்முடைய இந்த தமிழ் ஒரு தீமாக கொடுக்கிறோம். என்னை பற்றி அறிமுகம் ஏற்கனவே சொல்லிவிடாது, நான் போய் அழைக்கவில்லை. இந்த ஓரங்கிலேயே தங்களை முதல் அறிமுகம் செய்வார்கள். ஸ்டார்ட் பண்ணுவோம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் நரேசன் ஆண்டனி. நான் வந்து ஒரு நாட்டில் போன வருடம் இந்த சூழ்நிலையில் படிக்க முடிச்சு இனி பாடமானது ஒரு அரசாங்கத்தில் படிக்க. அதை விட தமிழ் கல்வித்துறையில் ஒரு பாடசாலையில் தமிழ் ஆசிரியராக நினைக்கிறாங்க. மற்றது தமிழில் உள்ள ஆர்வத்தின் காரணமாக ஐஎஸ்சியில் பிஏ தமிழ் 2ஆம் ஆண்டு படிக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். எனது பேர் கீர்த்தனா மணிகண்டன். நான் சுவிஸ் அரசு பள்ளியில் உயர்கல்வி கற்கும் மாணவர்களுக்கு பிரெஞ்சு மற்றும் இத்தாலி மொழியில் கற்பிக்கிறேன். அதோடு பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி ஆர்வலராகவும் இருக்கிறேன். அப்போது ஐஎஸ்சியில் செயலாளராக பணிபுரிகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் படித்துள்ளேன். எங்கள் பேர் தீபிகா கிருஷ்ணதாசன் சந்திரபாபா. நான் போர் சமாதானம் குறித்து ஆராய்ச்சி செய்வார எஸ்பி சோசியலிஸ்ட் ஜனநாயக கட்சி ஆர்வமாக நினைக்கிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு பேர் தீபிகா கிருஷ்ணதாசன் ஆனந்தன். நான் பள்ளியில் பள்ளி முதல்வராக இருந்தேன். 566 பிள்ளைகள் எனக்கு பண்ணுறாங்க. 77 ஆசிரியராகவும் என்ன பேர் செய்யலாம். எல்லோருக்கும் வணக்கம். எனது பேர் லாவண்யா கிருஷ்ணன். நான் தற்போது சட்டக்கல்வியாக குடியரவு திணைக்களத்தில் ஸ்டேட் செக்ரட்டரி ஆஃப் மைக்ரேஷன் செய்கிறேன். மற்றது குடும்ப நல ஆலோசகராக வேலை செய்கிறேன். மற்றும் சைவரிகுடம் அசோசியேஷன் இளையோர் மன்றத்துக்கு ஒரு ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன். வணக்கம். என் பேர் நிமிஷன். நான் ஒரு வங்கியில் செக்யூரிட்டி ஆஃபீஸராக வேலை செய்கிறேன். அதோட கல்விச்சேவையில் கடந்த 10 வருடங்களாக நிர்வாக உறுப்பினராகவும் மற்றது கல்விச்சேவையின் டெஸ்கேர் அமைப்பின் தலைவராகவும் செயல்பட்டிருக்கிறேன். வணக்கம். என் பேர் சரவணன் மணிகண்டன். நான் போலீஸாக சைட் செக்யூரிட்டி, அதாவது கணினி பாதுகாப்பு பொருளுக்குள்ளாக வேறு பண்ணுறேன். அதே நேரத்தில் இப்போ புதுமணி முதுநிலை மாணவி பட்டம் ஜியோபாலிட்டிக்ஸ் அண்ட் செக்யூரிட்டி, அதாவது புவிசார் அரசியல் மற்றும் பாதுகாப்பு அமைப்பு என்ற செய்து கொண்டிருக்கு. அடுத்த கட்டத்தில் அதில் டாக்டர் செய்வதற்கான திட்டத்தை வச்சிருக்கிறேன். அதை தாண்டி கல்விச்சேவையாக 2017ஆம் ஆண்டு நடந்த ஆசிரியர் பட்டயத்தை முடிச்சுள்ளேன். செகண்ட் இள அரசு மஞ்சனாக, அதாவது தமிழ் அரசு மஞ்சனாக பணிபுரிகிறேன். எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் பிரகாஷ் விமானன். எனக்கு 2 பாஸ்போர்ட் 3 மூலம் இருக்குது. ஒன்று ஈழத்தமிழ் என்ற ஒரு பாஸ்போர்ட் இருக்குது, அதுக்கு இன்டர்நேஷ்னலாக இருக்கேன். அதே போல் ஸ்விஸ் பாஸ்போர்ட், அதுதான் ஒரு இன்டர்நேஷ்னல் பாஸ்போர்ட். அதே போல் என்னுடைய முதலாவது வேலைக்கு நான் ஒரு பேங்கில் பங்கு சந்தையில் இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு சம்மந்தப்பட்ட வேலைகள் இருக்கிறேன். மற்றது தமிழ் பொருளாதார மன்றம் என்ற ஒரு கட்டமைப்பு, அதாவது சிந்தனை உலகமாக தொடங்கி உலகளாவிய உலகத்தை கொண்டு அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு சொந்த தொழில் முனைவராக உருவாக்கி போனஸ் வளர்க்கணும். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ரகுநாத் குமார். நான் ஜிம்மாவில் இருந்தவர்கள். நான் மெத்தடாக விலங்குகளின் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் பயிற்சி போய்கொண்டிருக்கிறது. மற்ற பிஹெச்டியும் செய்து கொண்டிருக்கிறேன். அது மூன்றாவது கடைசி விஷயம், நான் பிராமணர்களையும் மருத்துவர்களுக்கு சின்னத்தவராக பணியாற்றிருக்கிறார்கள். நன்றிகள். லைசன்ஸ்
ரைசிங் ஸ்டார்ஸோட இப்பொழுது நானும் ஒரு ஞாபகத்தை ஃபீல் பண்ணுறேன். தயவு செய்து இங்கே இருக்கும் அனைவரும் அவர் தனது நேரத்தை கொண்டு வந்து தங்கள் கருத்தை கூட பகிர ஆர்வமாக இருக்கிறார்கள். அதன் காரணமாக தயவு செய்து ஒரு 30 நிமிஷத்துக்கு நீங்கள் கதைக்காமல் இவர்கள் சொல்லுவதை கேட்பீர்கள் என்றால் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். ஸோ இன்றைய இந்த கருத்தரங்கின் மையம் என்னவென்றால் தமிழ் ஹெரிட்டேஜ். தமிழ் heritage emphasize education, discipline, characters and service. Values that have enabled global success. Today, success also requires self-awareness, vision, resilience and ethical leadership. அதாவது உலகளான வெற்றிக்கு உலகத்தில் வெற்றியை அடையணும் என்றால் கல்வி, எஜுகேஷன் ஃபவுண்டேஷன். வீட்டுக்கு அத்திவாரம் எவ்வளவு இம்பார்ட்டனோ கல்வி என்பது ஃபவுண்டேஷன். ஒழுக்கம், பண்பு மற்றும் சேவை அதில்தான் உங்களை அதை அடைய செய்கிறது. இன்றைய காலத்தில் வெற்றித்தனத்தான அறிவிக்கொள்ளல், இலக்கு, எதிர்கொள்ளும் திறன் மற்றும் நெறிமுறை சார்ந்த தலைமைத்துவம் பண்பு ஆகிய அம்சங்களை இன்று நாங்கள் கலைக்கின்றோம். அப்ப இந்த மைய கேள்வி என்னவென்றால், how do we help young people to identify their strength, stay grounded in culture and create meaningful impact? அதாவது இன்றைய இந்த இளைஞர்களை தாங்கள் திறன்களை எவ்வாறு கண்டறிய முடியும், கலாச்சார அடித்தளத்திலிருந்து எவ்வாறு வெளியேறலாம், அர்த்தமுள்ள தாக்கத்தை எவ்வாறு உணர்ந்து கொண்டு வரலாம், how do you really make an impact எங்களோட சொசைட்டிக்கு இம்பாக்ட் செய்வது. நினைக்கிற தலைப்பு பேச சொல்லிக்கிறேன். ஆண்டவர் எங்களை படைக்கும் பொழுது ஒரு பர்பஸோட படைத்திருக்கிறார். இப்போ நாங்கள் இந்த உலகத்தை போகும் பொழுது அந்த பர்பஸை நிறைவேற்றுவதுதான் நாங்கள் ஆண்டவருக்கு செய்கிற கடமை. நீங்கள் பெற்றோருக்கு செய்கிற கடமை இல்லை, படைத்த ஆண்டவருக்கு செய்கிற கடமை. ஸோ அதன் வழியில் முதலாவது விஷயம் என்னவென்றால் தமிழ் ஹெரிட்டேஜ் அண்ட் ஐடென்டிட்டி, அதாவது தமிழ் மரபு அண்ட் ஐடென்டிட்டி. எப்படி how has Tamil heritage எங்கள் தமிழ் heritage, how has Tamil heritage shaped your mindset or leadership style? அதாவது உங்கள் சிந்தனை அல்லது தலைமைத்துவத்தை அணுகுமுறையை தமிழ் மரபு எவ்வாறு வடிவமைத்துள்ளது என்ற ஷபின் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன். சார் நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் பர்சனல் அனுபவத்தில் என்னவாக இருக்கிறது? அதாவது வளர்ந்து வரும் புவியியல் அரசியல் ஆய்வாளர் ரீதியில் தமிழ் எக்கனாமிக் ஃபோரம், அதாவது தமிழ் பொருளாதாரத்தினூடாக செய்த ஆய்வுகளோடாக நாங்கள் சில விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியுமாக இருந்தது. அதில் நாங்கள் திரும்பி பார்க்க வந்து எங்களோட பண்பாடுன்றது வந்து இன்றைக்கு நினைவு நடக்கிறது. அதாவது பல ஆயிரம் ஆண்டுகளாக அது வந்து தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. பண்டைய காலத்தையும் இந்த காலத்தையும் ஒரு ஒற்றுமை என்னென்றால் நாங்கள் வணிக ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் விஞ்ஞான ரீதியாகவும் பெரும் ஆளுமையாக கொண்டவர்களாக தான் உள்ளோம். ஆனால் அந்த காலத்தில் நாங்கள் வணிகத்தினூடாக உலகத்தில் ஒரு ஆதிக்கத்தையும் ஒரு ஆளுமையை வச்சிருந்தார்கள், அறிவியலையும் விஞ்ஞானத்தையும் எங்களுக்குள்ள வச்சிருந்தார்கள். ஆனால் இந்த காலகட்டத்தில் நாங்கள் பார்க்கும்போது எங்களால் வேற பெரிய வர்த்தக மையங்கள் ஒன்றோட நேரடியே போட்டி செய்ய முடியாத ஒரு கட்டத்தில் இருப்பதால் அறிவு மற்றும் விஞ்ஞான ரீதியில் நாங்கள் பெருமாளிகளாக வாழ்கிறதுக்கூடாக ஒரு அதிகாரத்தையும் ஆதிக்கத்தையும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை எங்கள் நாட்டிலே இருக்கிறது சொல்லிக் கொள்கிறேன். நாங்கள் வந்து சின்ன வயசுல இருந்து தமிழ் நாட்டில் படிக்கிற முக்கியமான ஒரு விடயம் வந்து பிறருக்கு உதவி செய்யறது. சின்ன வயசுல படிக்கிறது வழியாக எதையும் எதிர்பாராம பிறருக்கு உதவி செய்யறது சேவை தமிழ் கலாச்சாரத்துக்கு மிக முக்கியமானது. அப்போ அந்த பண்பாடோட நாச்சுரலாக சேர்ந்து கலந்து படிக்கல நான் இப்போ வளர்ப்பு தேர்ந்தெடுக்கிறதுக்கு அது முக்கிய காரணமாக இருந்தது. அதோடு சேர்த்து நான் வந்து அனுபவத்தை சொல்ல
ஒரு மொழி என்பது நாம் எவ்வாறு சிந்திக்கின்றோம், எவ்வாறு ஒரு விடயத்தை கையாளுகின்றோம் என்பதை நிர்ணயிக்கிறது. இது ஆய்வுகள் மூலமாக கூட நிரூபிக்கப்பட்ட ஒரு விடயம். கனடாவில் யோக் யூனிவர்சிட்டி சேர்ந்த என்பவர் கடினமான வடிவமைக்கப்பட்ட மொழிகளை பேசுபவர்களின் மூளை எவ்வாறு இயங்குவது அவர் ஆராய்ந்துள்ளார். அந்த ஆய்வின் மூலம் தெரிய வந்தது என்னவென்றால், கடினமான வடிவமைப்பு கொண்ட மொழியை பேசுபவர்கள் மிக துல்லியமாகவும் விவரமாகவும் செயல்படுவார்கள் என வெளிவந்துள்ளது. அனைவருக்குமே தெரிந்தவர்களுடைய தமிழ் மொழிக்கு மிக முழுமையான கடினமான வடிவமைப்பு கொண்ட ஒரு மொழி. இதற்கு சில ஒரு உதாரணம் திருக்குறள். 1332 2 வரிகள் மட்டுமே உள்ளன. அந்த 2 வரிகளிலும் 14 சொற்கள் மட்டுமே திருவள்ளுவர் உபயோகித்திருக்கிறார். ஆனால் அந்த 14 சொற்கள் மூலமாக வாழ்க்கையில் அனைத்து விளைவுகளையும் அவர் கூறியிருக்கிறார். ஏனென்றால் தமிழ்மொழி ஒரு விடயத்தை மிக துல்லியமாக கூட எங்களுக்கு பயிற்சி நடக்கிறது. ஆகையால் சிறு வயதிலிருந்து தமிழ்மொழியை கற்பவர்கள் அவர்களுடைய தாய்மொழியிலிருந்து அவர்களுக்கு வெற்றிக்கு தேவையான அனைத்து மொழிகளும் அவர்களுக்கு கிடைக்கின்றது. ஆகையால் என்னை பொறுத்தவரை வெற்றி என்பது திறமை மூலம், அதாவது வெற்றி பயணத்தை அடைந்தவர்கள் தொடங்குவதல்ல. நமக்கு கிடைக்கிற பலத்தை கண்டறிந்து அதை புரியுடன் பயன்படுத்தும் போதே வெற்றி என்பது இப்பயே உங்களோட சத்தங்களோட காலங்களை முடித்து கொண்டிருக்கிற என்ன லெக்சர்ஸ் நினைக்கிறீங்கன்னா இதுவரையும் முடியாது போயிருக்கீங்க. அந்த நேரத்தில் லெக்சர்ஸ் கிடைக்கல. ஸோ இப்போ கொஞ்சம் இந்த ரைஸ் கிளாஸ் ரெஸ்பெக்ட் பண்ணி லிசன் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான அவர் சொல்லிக்கிறாரு. என்னோட தமிழில் வந்து திருக்குறள் தான் திருக்குறள் சொல்லப்படுவது அறம் செய்ய விரும்பும். உங்கள் தமிழ் வேலை சொல்லப்படுவது ஒரு மனிதன் வந்து அதிகாரத்தோட அதிகாரத்தோட ஆடக்கூடாது, அறத்தோட ஆடணும். அப்படி எங்கள் தமிழில் நாங்கள் முக்கியமானது தமிழ் படிக்க தெரிகிறது. சில பேருக்குலாம் தமிழ் படிக்கணும் நாங்கள் தமிழ் படிக்க பிள்ளைக்காரங்க வந்து திருக்குறளையுமே மொழியில் என்னுடைய இதெல்லாம் அப்படியானது சொந்த கடத்தி கொள்ள வேண்டும். அதை படிக்கிறாங்க நான் மொழி வச்சு வச்சை விட நான் தமிழில் சிங்கப்பூர் இந்தியாவோ தமிழ் அப்படி தமிழில் கூட செய்யப்படுகிறது. நான் அதாவது நல்ல குட் ஹார்ட் தமிழ் ஹெரிட்டேஜ் உங்கள் தமிழ் என்ன சொல்கிறாங்க நல்ல மெட்டராக நல்ல இயற்கையோட எப்படி எப்படி ஒரு அப்படியான காலகட்டத்தை சேர்ந்து நீங்கள் பயணிக்கிறீர்களாக நீங்களும் நாளைய உலகத்தில் ஆண்டவன் தந்த ஆண்டவன் அந்த தேர்வசை அடையணும், ஆண்டவன் கலை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதை செய்வீர்கள் அது சொல்லி வந்து அடுத்த ரெண்டாவது இதனுடைய what responsibility to successful individual have towards the next generation. அதாவது வெற்றி பெற்ற நபர்கள் அடுத்த தலைமுறைக்கு தொடர்பாக இருக்கும் பொறுப்பு என்ன? சில பேர் நான் மட்டும் சக்சஸ்ஃபுல்லாக ஒன்றுமே கொடுப்பதில்லை. ஸோ அதை பற்றி என்ன பொறுத்தவரையில் எல்லாத்துடையும் நாங்கள் இந்த அடையாளங்களை மறக்கக்கூடாது. நாங்கள் எங்கிருந்து வரோம், நான் யார் என்பதை நாங்கள் எல்லாரும் எங்களிடத்தில் பெற்றிருக்க வேண்டும். எனக்கு எப்படி இருந்ததுன்னா நான் யார், என் அடையாளம் என்ன, இந்த வரலாறு என்ன, இந்த வேர்கள் எங்கிருந்து வந்தது என்று கேட்டனா, அதே போல உங்களுக்கு அடுத்த வார தலைமுறையினரும் கட்டாயமாக படிக்க வேண்டும் அவர்களுக்கு. அப்படியே கூட நாங்கள் ஒரு உதாரணமாக இருந்து ஒரு வழிகாட்டியாக இருந்து அதற்கு இந்த கேள்விகளுக்கான பதில்களை சொல்வது மட்டுமில்லை, அது ஒரு வழிகாட்டியாக இருந்து
அந்த பொதுவெளியில் அரசியல் ரீதியாக இந்த தமிழ் ஹெரிட்டேஜ் அதாவது தமிழ் மாதம் என்பது அங்கீகரிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த அடையாளம் எப்பவும் அழிஞ்சு போகக்கூடாது. அதுக்கான முயற்சி தான் இது. நான் சொன்னது போல 5-10 வருஷம் ஆனாலும் எப்போவாவது எங்களால் முடிஞ்சாலும் நான் முதல் படி எடுத்து வச்சு இந்த தமிழ் மரபு திங்கள் என்பதை நாங்கள் அரசியல் ரீதியாக அங்கீகரிக்கப்பட வேண்டும். நாங்கள் எடுத்துக்கிற முயற்சியை சுருக்கம் நான் சொல்லி முடிக்கிறேன். நான் 6ஆம் மாதத்தில் இருக்கிறேன். 6ஆம் மாதத்தை நாங்கள் உரையாடுதல் நடத்தி வாரோம். தொடர்ந்து இது கட்டாயமாக தேசிய அளவுக்கு போய் நாங்கள் இந்த அடையாளங்களை எப்படி எடுத்து செய்ய போகிறோம் என்ற கேள்வி இருக்குது. இதுதான் நான் அடுத்த தலைமுறையினருக்கு மிகப்பெரிய பொறுப்பாக நான் இந்த அடையாளங்களை எடுத்து செல்ல வேண்டும். உங்களோட நீங்களும் ஒரு சக்சஸ்ஃபுல் ஆகிவிடா வந்து என்ன திருப்பி சொசைட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறீர்கள்? அதாவது திருமணம் சொல்லுவாங்க, தோன்றி புகழோடு தோன்றுகிறது. அதாவது ஒரு மனிதன் வாழ்க்கையில் மணிக்கணக்கில் தான் போவாங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். என்னென்னா நாங்கள் வந்து அடைஞ்சிட்டோம்னா அது மற்றவர்களுக்கு சொல்லி கொடுத்து என்னென்ன இந்த வழியாக போகலாம் அப்படிங்கிற அது கணிச்செல்லாம் நாங்கள் கணித செய்கிறாங்க. அது வந்து வெளியோமான ஆட்கள் பிரியமான செய்கிறாங்க. நாங்கள் வெளியோட சேர்ந்து எங்களை தமிழாக்களுக்கு இங்கே என்ன செய்யுது அது வந்து அவங்க டெஸ்ட் தயாரித்து இங்கே உதவி நிறுவனி அது மூலம் அவங்க தயாரித்து செய்யணும். அதே மாதிரி தான் இங்கே பெற்றோர்களுக்கான புதுவங்க பெற்றோர்களுக்கான இன்ஃபோசேஷன் கல்விக்கிறது. அப்படி சில விஷயங்கள் நாங்கள் கல்வி செய்துவாங்க. அதில் இணைஞ்சு நீங்கள் ஆதரவு உங்களை எல்லோரையும் மகாபாரதத்தில் கொஞ்சமாக கொடுக்கணும். ஆண்டவன் தான் நம்மளுக்கு கிடையாது. ஆண்டவன் தான் கொஞ்சமாக போகத்தான் திருப்பி கொஞ்சமாக இருந்துட்டு போக சொன்னாங்க. எழுதுனா நான் சொல்லுவேன் அப்படியோ மரபாட்டு எழுதினாங்க. ஆண்டவன் இன்னும் உங்களுக்கு ஸோ ரோடி செலவிஷாக எடுத்து போகிறாங்க. திருப்பி இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கணும். நீங்கள் இன்னும் பழகுவீங்க. அதான் ஆண்டவன். ஸோ அடுத்த போவோம். அதாவது how we discover yourself ஆண்டவர்கள் எல்லோருக்கும் தன்மை கொடுக்கிறார். படைத்த ஆண்டவன் படைக்கையே அம்மாவுடன் சொல்றது அப்பாவுடன் சொல்றது படைக்கையே மாமியார் மாமி பாருங்க அதுதான் முதலாவது செய்யறது. ஸோ அந்த படைப்பட்ட ஆண்டவன் அதோட யூனிக் டேலண்ட் என்பதை எப்படி கண்டுபிடிப்பது என்பதை பற்றி லாபம் சேவை செய்வது, நாங்கள் மற்றவர்களுக்காக வேலை செய்வது முதற்கே நாங்கள் அறிவோம். நான் யார், என் இனம் யார், எங்கிருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். ஏனென்றால் எங்களோட சிச்சுவேஷன் வந்து ஒரு மிக வித்தியாசமான சிச்சுவேஷன். நாங்கள் வந்து இங்கே பிறந்திருக்கிறோம். உலகத்தில் நாங்கள் தமிழில் முழுக்க ஸ்வீட்ஸ் கொடுக்கிறேன். அப்போ பொங்கல் பிள்ளைகள் எங்களுக்கு மிக கஷ்டமாக இருந்தது வளர்றது. ஏனென்றால் எங்களுக்கு வந்து 100% ஸ்வீட்ஸ்கார பிள்ளைகள் மாதிரி ஃப்ரீடம் அவங்களுக்கு இருக்கா. அப்போதாலே நான் இங்கே தானே பிறந்தேன்னா பேர் அப்பா அம்மா சில விஷயங்கள் கொஞ்சம் கடன்களாக இருக்கிறாங்க. ஏன் டக்குனு பயப்படுறாங்க, ஏன் வந்து கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க, வேலை செய்கிறார்கள். அப்போ அந்த வேலையிலே எனக்கு தேடல் இருந்தது. நான் யார், என் இனம் யார், என் அப்பா இங்கிருந்து 83 நாளுக்கு முதலே நடந்தது. அப்போ எனக்கு ஒரு நெருப்பு கொடுத்தாங்க. அந்த நெருப்பு வந்து எதற்காக நான் சமுதாயத்தை கொடுத்திருக்கின்றேன், மரத்தை எதுக்காக கொடுத்திருக்கின்றேன். அப்போ அந்த வேலையை வந்து நான் தற்போது 7 வருஷமாக ஸ்பேஸ் மைக்ரேஷன் அவர்களுக்காக வேலை செஞ்சு கொண்டிருக்கிறேன். அது மிக ஒரு முக்கியமான ஒரு துணைக்கலாம். அதில் வந்து எனக்கு மிக ஆர்வமாக இருந்தது. தமிழர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு 9ஆம் ஆண்டு இங்கே நிறைய அப்போதான் அசாயும் சட்டம் புதுசாக வந்தது. அப்போ அதில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறார்கள், எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களே வளர்த்துக்கிறார்கள். இப்போ நாங்கள் உண்மையாக தமிழ் கலைஞர்களோட எல்லாம் அவங்களோட விளையாட்டு சொல்லுவோம். அதே மாதிரி அதனால் வந்து முதல் அப்ரோச் என்னென்றால் நான் யார் அறிவித்தது நாங்கள் செய்வோம். அந்த வேலையிலே செயல் செக்ரட்டரி ஆஃப் ஃபைனான்ஸ் நாங்கள் திட்டம் வந்து போட்டனால இந்த வருஷம் வந்து தமிழர்களை பற்றி
Thank you. Still no one has done it in an like and I am not going to really go to the day. Or one day, I have to thank you. So, Peter, முதல்ல சொன்னாரு இன்னும் ஒரு காலங்களில் இந்த திறமைகள் இந்த காலத்தை நாங்கள் எப்படி கண்டறியலாம்னா முதல்ல வந்து நான் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இந்த அடையாளம் அங்கே காரணத்தை தெரிஞ்சுக்கணும் நான் என்னதான் சீசனாக பிறந்து வளர்ந்து படித்த ஒரு விதத்தவராக அடையாளப்படுத்திக் கொள்கிறேன் அதுதான் இந்த காலத்தில் நான் நினைக்கிறேன் நம்புகிறேன். அடுத்தது என்னன்னா நாங்கள் இரண்டாவது தலைமுறையில் வந்து சீசனாக வாழ்ந்து வாரோம். ஆனாலும் சீசனாக வந்து எங்களுக்கு ஒரு சுதந்திரமான அழகான ஒரு நிம்மதியான வாழ்க்கை எங்களுக்கு கொடுத்திருந்தாலும் எங்களுடைய தாயகத்தில் இந்த உறவுகள் பட்ட ஆழங்கள் அந்த வரிகள் அந்த மறுக்கப்பட்ட நீதி என்று இந்த பகுதியும் எந்த ஒரு அடையாளமாக தான் நான் நினைக்கிறேன். இப்படி ரெண்டும் என்னோட அடையாளம் இருக்கிறதால இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொண்டதுன்னா இது வந்து ஒரு பாதிக்கப்பட்டதாக இந்த கதையை மட்டும் நான் பார்க்காம இந்த பாதிக்கப்பட்ட கதையிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ளலாம் இந்த உலகத்துக்காக நான் எப்படி கொடுக்கலாம் நான் இந்த மக்களுக்காக நான் என்ன செய்யலாம் நினைத்து கொள்ளலாம் இந்த உண்மையான கதையை நான் நினைச்சு கொண்டேன். அந்த வகையில் இந்த அனுபவங்கள் தான் எனக்கு மனித உரிமைகளை கூட்டிட்டு ஆர்வத்தை உண்டாக்குனது. அரசியலில் நான் ஈடுபாடு வந்தது எனக்கு பிடிக்கலாம். எங்கள் உலகத்தில் அணிபுரத்தில் இருக்க வேண்டும், ஒடுக்கப்படுறவர்களுக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்று என்னுடைய அடையாளம் தான் இந்த காலத்தை எனக்கு தந்தது நான் சொல்லுவேன். அதாவது சில நேரத்தில் பாதை என்னுடைய எந்த சர்க்கிள் எனக்கு இந்த நிலைக்கு கொண்டு வருகிறா என்றால் ஆடம்பர கூடி நான் சேர்ந்த இந்த சர்க்கிள் வந்து உடனே சொல்லுவாங்க இப்போ அதாவது உங்களோட சர்க்கிளில் நீங்கள் தான் ஸ்மார்ட்டான உங்களோட சர்க்கிள் ஹோம் சர்க்கிள் உங்களோட சர்க்கிள் நீங்கள் தான் ஸ்மார்ட்டான பர்சனாக இருக்கீங்க.
நினைச்சேன். அதை தாண்டி வந்து கடினமான உழைப்பு எனக்கு டேலண்ட் மட்டும் போதாது நாங்கள் சாதிக்கிறதுக்கு. அதை தாண்டி வந்து கடின உழைப்பு தேவை. நிறைய விஷயங்கள் நாங்கள் இழப்பு வேண்டி வரும், நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து போகலாம் போயிடும். இருந்தாலும் எங்களுடைய கோலை நோக்கி நாங்கள் எப்பவுமே பயணிச்சு கொண்டே இருக்க வேண்டும். நான் எப்பவும் எனக்கு ஒன்றுமே தெரியாது. என்ன காரணம் வேண்டாம், எனக்கு எல்லாம் தெரியும். அதுக்குரிய நான் படிக்க மாட்டேன் நினைச்சேன்னா நான் அந்த இடத்துல வந்து போகிறேன். அந்த காரணத்தால் நான் எப்பவுமே நினைப்பேன் எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் இன்னும் புது புது விஷயங்களை கற்றுக்கொண்டு வர வேணும். இன்னும் என்னென்னலாம் படிக்க இருக்கோ என்னெல்லாம் படிக்க முடியுமோ அதெல்லாம் நான் படிச்சு முடிக்க வேண்டும் என்று நான் இதே கற்றுக்கொண்டிருக்கேன். அதனால் வந்து இப்போ எந்த ஆட்களாக இருந்தாலும் எந்த ஆசிரியர்களாக இல்லைன்னா சின்ன பிள்ளைகளாக இருந்தால் கூட எல்லாத்தையும் நாங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை நான் கற்றுக்கொள்ளலாம். இன்னொரு விஷயம் வந்து தன்னொழுக்கம். அந்த தன்னொழுக்கம் இல்லாமல் நாங்கள் எங்களை விஷயம் நாங்கள் அடையாது. அந்த தன்னொழுக்கம் இருந்தால் தான் நாங்கள் சில சில விஷயங்களுக்கு இல்லைன்னு சொல்ல முடியும், சில சில விஷயங்களுக்கு வந்து ஆமாம் சொல்ல முடியும். அதனால் தன்னொழுக்கம் வந்து என்ன பொறுத்தளவில் எங்கள் டேலண்ட் வந்து ஒரு எக்ஸலன்ஸ் மாற்றுறதுக்கு சரியான உதவியாக இருக்குது. இன்னொரு விஷயம் நான் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம் என்னன்னா நாங்கள் பிளவுகளுக்கு நான் தயாரிப்படுத்தோம். ஏன்னா நாங்கள் பிளவுகளுக்கு தான் தூங்கி எழுதிட்டு ஓடுவோம். அதனால பிளவுலாம் ஆனால் ஒரே பேருக்கு விடக்கூடாது, அதுதான் முக்கியம். அதை தாண்டி வந்து நான் எந்த படிக்கிறது அந்த ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். அந்த படிக்கிறது நான் முழு பொறுப்பே இருக்கிறேன். ஏதாவது ஒரு பிள்ளை நடந்தாலோ இல்லை எங்கேயாவது ஒரு பிரச்சனை நடந்தாலோ அந்த முழு பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன். அதனால அந்த எங்களை செய்யறதுக்கு நாங்கள் பொறுப்பை போடுறது வந்து நாங்கள் சின்ன வயசுலேருந்து பழகி போடுறது எங்களுக்கு. Thank you, Divya. Go on. Thank you, Divya. Albert Einstein சொல்லியிருக்காரு. Albert Einstein. Albert Einstein அழகாக சொல்லியிருக்காரு. Doing the same thing over and over and over again. Doing the same thing over and over and over again. And expecting different results called insanity. Albert Einstein என்ன சொல்றாங்க? ஒரு நாள் 3 மணிக்கு வருவீர்கள், நாங்கள் திருப்பி அதே செய்யணும், 6 மணிக்கு வாங்க, சாப்பிட்டு டீ வாங்க, doing the same thing திருப்பி அதே செய்யணும். நானும் ஒரு பயணசாலும், நானும் ஒரு நோயாளரும், நானும் ஒரு பிள்ளையாளரும், நானும் ஒரு சீவாளரும் என்ற கனவு காண்பதை விசாரணை சொல்றாரு. விசாரணை சொல்றாரு. விசாரணையா விசாரணை. அப்ப அவர் சொன்ன திருப்பி அதே செய்யாம திருப்பி அதே மிஸ்டேக் பண்ணிக்கிறாங்க. ஒரு மிஸ்டேக் பண்ணிக்கிறாங்க, அந்த மிஸ்டேக் ஸோ நெக்ஸ்ட் டைம் அதை செய்ய இதை அப்ளை பண்ணுங்க. இப்போ தோமஸ் அல்வா எடிசன் தானே விசா உலகை கண்டுபிடித்த தோமஸ் அல்வா எடிசன் எத்தனை தடவை கேமரா தோமஸ் அல்வா எடிசன் 10,000 தடவை திருப்பி அதே செய்யல. 10,000 தடவை திருப்பி டிஃப்ரெண்ட் வே மின்சாரத்தை கண்டுபிடிக்கிறார். அது மாதிரி நீங்களும் திருப்பி அப்படியே செய்யாம வேற வேலை செய்யறீங்கன்னா நீங்களும் உங்களுடைய அடையாளம் உங்களோட தொழில் நீங்களும் சக்சஸ் ஆக முடியும். ஸோ பிரகாஷ் நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்களே எல்லாம் சொல்லுவீங்க. அதாவது திவ்யா சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு விஷயம் எடுத்து அதில் படித்து புலவிட்டால் அந்த புலவிட்ட வழியில்லாமல் அதில் நாங்கள் ட்ரைக் பண்ணி கொண்டு வளர்ச்சி அடைந்தால் அது முக்கியம். ஆனால் அதே போல இந்த மைண்ட் செட் விடாமுயற்சியை வந்து நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம். அந்த விடாமுயற்சி வந்து கண்டிப்பாக ஒரு பயிற்சிக்குள்ளே வரும். அது என்னன்னா இப்போ நான் என்னோட பழைய கீபோர்ட் மாஸ்டர் மாஸ்டர் சின்ன கீபோர்ட் படிக்க ஒரே ஸ்கேலில் திருப்பி வாட்ச் நல்ல போல இவ்வளோ ஒரே சேர்ந்து சேரணும். ஆனால் அது எந்த துறைக்கு போகலாம்னு அப்படின்னா அது நான் பேங்க்கில் வேலை செய்கிற ஃபைனான்ஸ் இருந்தாலும் அப்படித்தான், மேத்ஸ் இசைகளையும் அப்படித்தான். என்னென்னா நான்
மிக முக்கியம். தமிழுக்கும் நம்ம விஷயம் 10ஆம் வகுப்பு 2008 முடிச்சிட்டு அதுக்கு பிறகு தமிழ் இங்கே போகிறது. பிறகு 2010 எக்கனாமிக்ஸ் தமிழ் இருக்கும். இதனே முன்னாடி தமிழ் போகணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு பிறகு என்னுடைய பயணம் தமிழுக்காக வளர தொடங்கியது. நான் தமிழ் 10ஆம் வகுப்பு முடிச்சதை திரும்ப நடத்தி பார்த்து வாசித்து திரும்ப ஜேர்னின்னு சொல்கிறேன். அதனால் எல்லாருக்கும் முக்கியம் என்ன சில ஒரு பிரேக் டவுனாக இருக்கும். திரும்பி அதை நாங்கள் ரீஸ்டார்ட் பண்ணலாம். ரீஸ்டார்ட் பண்ணிட்டு வேற ஒரு சேலஞ்ச் நோக்கி போவோம். Thank you. So let's move on to the அடுத்தது என்னென்றால் வாழ்க்கையில வெற்றி அடைவதற்கு எங்களுக்கு ஒரு மென்டோர் தேவை. அதை நாங்கள் தமிழ் சொல்லுவோம் குரு. அந்த மாதிரி எங்களோட வாழ்க்கையிலே ஒரு மென்டோர், ஒரு குரு, எங்களுக்கு வீட்டு அம்மா அப்பா இருக்கிற மாதிரி கலைய பாதையில் ஒரு மென்டோர் நிச்சயமாக தேவை. மனசாலியா நீங்க நினைக்கிறீங்க ஒரு மென்டோர் இருந்தாரா? உங்கள் டாக்டர் பயணத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கும் பொழுது யார் உங்களுக்கு மென்டோராக இருந்தார்? மென்டோருக்கு முன்னுதாரணமாக இருக்கிறவர்கள் எங்களோட பெற்றோர்கள். அந்த பெற்றோர்களுக்கு தான் முக்கியமாக சொல்ல வேண்டும். இப்போ போற்றுதல் காரணமாக அவங்க நம்ம குடும்பம், வீடு, வாழ்க்கை எல்லாத்தையும் விட்டு இங்கே புலம்பெயர் தேசத்துக்கு வந்தவர்கள். ஒன்றும் இல்லாமல் அம்மா சொல்லுவாங்க பிளாஸ்டிக் பேக்கோட வந்திருந்தாங்க. அப்போ அப்படிப்பட்டவர்கள் இங்கே வந்து இவ்வளவு கட்டி எழுப்பி இவ்வளவு பிரச்சனைகள் சந்திச்சு போராட்டங்கள் சந்திச்சு உங்களை இளம் சமுதாயத்தை இந்த நிலைமைக்கு வளர்த்துக்கிறாங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கை பயணத்தை பார்க்கும்போது ஒரு தைரியம் இருக்குது. எங்களாலையும் எல்லாம் சாதிக்க முடியும் என்ற அந்த அவர்களுடைய வாழ்க்கையை நம்ம உதாரணமாக போகிறோம். என்னை பொறுத்தவரை மெயின்டைன் வந்து என்னை பொறுத்தவரை மிக முக்கியமான முடிவாக இருக்குது. ஏன்னா நான் படிக்கிறதெல்லாம் தொடங்கும் போது எனக்கு ஒரு கோச் இருந்தவர். அவர் 8 மாதம் எனக்கு கோச் பண்ணினார். ஸோ எங்கே கேள்வி என்றாலும் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள்னா நான் கூட அவருக்கு போய் நிற்பேன். அவர் தான் எனக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறார். எப்படி நாங்கள் ஒரு பள்ளியை நிர்வாகம் பண்ண வேண்டும், எப்படி நாங்கள் ஒரு மீட்டிங் வந்து அவங்க போய் நாங்கள் கேட்க வேண்டும். நிறைய பிரச்சனைகள் வரும். பள்ளியெல்லாம் மாணவர்களோட நிறைய பிரச்சனைகள் வரும், பெற்றோர்களோட நிறைய பிரச்சனைகள் வரும், ஆசிரியர் மேலே சில சில பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அந்த பிரச்சனைகள் எல்லாமே நாங்கள் எல்லாத்துக்கும் அது சொல்யூஷன் பண்ண முடியும். அந்த காரணத்தால் அவர் தான் எனக்கு நிறைய விடயங்கள் சொல்லியிருக்காங்க. கடைசியில் அவர் என்ன சொன்னார்னா, அந்த 8 மாதம் கோச் பண்ணிருக்காங்க, 5 வருஷம் அனுபவத்தை சாதனை சொன்னாங்க. அது அவரால் காண முடியல. அந்த நான் மூலம் இருக்கிறாங்க அவர் சொல்கிறார். அதனால் நான் எனக்கு மென்டரிங் வந்து என்னை பொறுத்தளவில் நாங்கள் ஒரு வழியில் ஒரு பிள்ளை விட்டு நிறைய விஷயம் கற்றுக்கொள்ளோம். அது ஒரு வழி. 2வது வழியில் வந்து எங்களுக்கு நல்ல ஒரு மென்டர் கிடைச்சாங்கன்னா நாங்கள் ஒரு குறுகிய காலத்திலேயே நிறைய படிச்சுக்கோம். அதான் இப்போ எங்கள் வாழ்க்கையில் நடந்தது. ஸோ இந்த பொறுத்தளவுக்கு எனக்கு மிக ஒரு முக்கியமான விஷயம். நல்ல விஷயங்கள் மிக முக்கியமான என்னை பொறுத்தவரை நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கிறேன். பொது வேலைகளும் அதாவது உங்களை இனம் வந்து இவ்வளோ பாரம்பரிய ஒரு இனம் வந்து நான் வாசிச்சிருக்கிறேன், கேட்டிருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். ஆனால் அந்த பாரம்பரிய இனம் இவ்வளோ அடியுடன் நடந்து நான் இப்போ இங்கே வந்து புலம்பெயர்னாலும் ஒரு அகனியை ஒரு ஸ்டாம்ப் போட்டுட்டாருங்கிறது. அப்போ நான் 0லேருந்து ஆரம்பிக்கும் போது இவ்வளோ வேதனைகள், இவ்வளோ உழைப்புகள் மக்கள் சந்திச்சிருக்கிறார்கள். அப்போ அதுகளிலே நான் வந்து இப்போ ஒரு 5 வருஷம் செலவழிக்கும் மகளுக்கு ஒரு உரிமைப்பாக இருக்கும்போது நிறைய வேலைகள் இருக்கிற மக்களுக்கு. அப்போ அதிலே எனக்கு ஒரு பெரிய குருவாக இருக்கிறது வந்து சசிகுமார் தரவழிங்க சொல்லுது, பொது வேலை இருக்கிறதுனா தனிமானவி பொதுமான தான் இருக்கும். ஏனென்றால் அவர்களுக்கு பேச்சு இருக்கும், மற்றவர்கள் வந்து டிசைட் பண்ணா இருப்பாங்க. நான் எல்லாம் செய்வோம் வாழ்வாங்க, நான் கடைசியில் தனியாக செய்யப்படும். அதனால எங்களுக்கு தனிமானவிகள் பொதுமானவர்கள் சொல்லுவார். அதான் எனக்கு
பொருத்தமானவர்களாக இருக்க மாட்டார்கள். அனுபவம் உள்ள அனைவரும் அவர்களுக்கு சரியான வழிகாட்டியாகவும் இருக்க மாட்டார்கள். ஆகையால் எங்களுக்கு வழிகாட்டியாக ஒருவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன் நாங்கள் விழிப்புணர்வுகள் அவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா வழிகாட்டிகள் எப்போதும் மாறிக்கொண்டேதான் இருக்கிறார்கள். சில கட்டங்களில் வருகிறார்கள், சில நீளத்துடன் பயணிக்கிறார்கள். நிரந்தரமாக வருகிறவர்கள் பார்த்தால் எனது பெற்றோர்களும் எனது கணவரும். இதை நான் ஏன் கூறுகின்றேன் என்றால் ஏனைய கலாச்சாரங்களை விட எங்களுடைய தமிழ் கலாச்சாரத்தில் குடும்ப ஒற்றுமைக்கு ஒரு முக்கியத்துவம் எப்போதுமே வழங்கப்படும். அதனால் ஒரு व्यक्तिக்கு நான் நினைக்கிறேன் ஒரு வலுவான குடும்ப ஒற்றுமையும் சரியான வழிகாட்டியை தேர்ந்தெடுக்கும் திறனை நாங்கள் வளர்த்துக் கொள்வோம் என்றால் நாங்கள் வாழ்க்கையில் அட்வைஸ் சொல்லியிருக்கார். அதாவது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மென்டோர் எப்போ வேலைப்பட்டா நல்ல கேரக்டர்ஸ் நல்ல ஐடியா இருக்கிறார். உங்களுக்கு ஒரு நல்ல கேரக்டர்ஸ் நல்ல ஐடியா இருந்தால் நிச்சயமாக நல்ல மென்டோரை அடைய முடியும். நான் தான் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் போய் எனக்கு படித்த ப்ரொஃபஸர்ஸ் இருந்து அட்வைஸர் இருந்து எல்லாரும் ஆங்கிலேயர். ஆனால் அப்பா சாரத்தில் இருந்து எனக்கு ஒரு மென்டோர் டேரக்டர் அடைந்து அது ஒரு ஆங்கிலேய எக்ஸ்பர்ட் ஒரு நோபல் பிரைஸ் வின்னர்ஸ் எங்களுக்கு மென்டோராக ஆங்கிலேயர் அப்படியான ஆங்கிலேயர் ரொம்ப வெள்ளாடுறாங்க. அப்படியான மென்டோர் இப்போ நாடுகிறார்கள். உங்களுக்கு கலந்தான காரணம் நீங்களோட நல்ல நல்ல ஒரு மோரல் எத்திக்கான பர்சன் அந்த வெளியே போயிடாருன்னே உங்களோட பிரெயின் ஆடுறது அது இருக்காது. அப்படியான மென்டோரை அடைய முடியும். அப்படியான மென்டோர் இருந்தால் நீங்களோட உதவியை அடைய முடியும். அப்படியான மென்டோரை தேர்தல் முக்கியமாக அப்படி நிறைய ஒரு தேவையில்லை. ஒன்று ரெண்டு மென்டோர் அது கூட துணையே இருக்கும். நீங்கள் நாளைக்கு பாடலை ஒரு பயணிச்சு பிரச்சனை ஆகணும்னா அது முதல்ல அத்தியானம் ஆக வேண்டும். அது முதலுக்கு போக முடியும். நாளைக்கு நீங்கள் ஒரு நோபல் பிரைஸ் வரணும்னா நோபல் பிரைஸ் மென்டோர் இருக்கிறார். நாளைக்கு நீங்கள் ஒரு பில்லியனாக வரணும்னா நாளைக்கு ஒரு ஃபேமஸான சிஇஓ ஒரு மென்டோராக இருக்கிறார். அதை அடைய முடியும். அதைத்தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்த்து கடமை சொல்லியிருக்கிறேன். நான் அதை தொடர்ந்து அடுத்த எப்படி தொழில் மேலே எப்படி வெற்றியை அடைவது வெற்றி எவ்வாறு அடுத்த நெக்ஸ்ட் இயர் எப்படி நாங்கள் உடனெல்லாம் வந்து இது நடத்தி நினைக்கிறேன். வெற்றி என்ற சொல்லி நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு புதிதாக இருக்க வேண்டும். இதனால் நான் ஏற்கனவே கூறியிருந்தோம் வெற்றி என்பது இது நாள் வரைக்கும் பட்டம் அது பாதுகாப்பானது அது நேரான பயணத்திலே வெற்றியாக நான் கருதியிருந்தோம். ஆனால் என்ன பொறுத்தவரை வாழ்க்கையில் கொஞ்சமாக மாறிக்கொண்டு வருகின்றது. ஆகையால் என்னுடைய வெற்றி என்பது அந்த இலக்கை குறிப்பதல்ல, அந்த பயணத்தையே குறிப்பதெல்லாம் எனக்கு வெற்றியாக இருக்கின்றது. அந்த பயணத்தில் என்னை பொறுத்தவரை 3 விடயங்கள் மிகவும் முக்கியமானவை. முதலாவது வந்து ரெசிலியன்ஸ் என்று கூறுவார்கள். அதாவது மீளாதிருத்தல். எவ்வளவு தோல்வியை சந்தித்தாலும் சோர்வடையாது நாங்கள் மீண்டும் எழுந்து செல்ல வேண்டும். இது தமிழ் புதிதான விடயம் அல்ல. ஏனென்றால் குடியிருக்கிற புலத்துக்கு நாங்கள் மீண்டும் விழுந்து வெற்றி அடைவது என்பது எங்களுக்கு எங்களுடைய அடையாளமாக மாறிவிட்டது. இரண்டாவது வந்து டெட்டர்மினேஷன், அதாவது மன உறுதி. ஒரு விடயம் நடக்குமா என்ற ஒரு சந்தேகம் இருந்தால் அதை நாங்கள் ஒரு நம்பிக்கையுடன் முன்னெடுத்து செய்வதே ஒரு வெற்றிக்கான முதல் படி. அதாவது திறமை மட்டும் முக்கியமல்ல, நம்பிக்கை மற்றும் விடாமுயற்சி என்பது மிகவும் அத்தியாவசியமானது. மூன்றாவது விடயம் வந்து சௌகரியமான நிலைகளிலிருந்து விடுபடுதல், அதாவது கம்ஃபர்ட் சோனிலிருந்து விடுபடுதல். ஏனென்றால் சௌகரியமான நிலை என்பது வளர்ச்சியை தடுக்கும். பொறுத்தவரை சௌகரியமான நிலை நல்லா இருந்தாலும் ஆனால் முன்னேற்றத்தை தடுக்கக்கூடியது. ஆகையால் என்னை பொறுத்தவரை அசௌகரியமான நிலையில் சௌகரியமாக இருக்க கற்றுக்கொள்வதே வெற்றிக்கான முதல் படி. என்னோட ஃபைனல்
right language. அப்ப அதை எடுத்துக்கொண்டு what mindsets are essential to encourage innovation and entrepreneurship among the young people. இந்த young people இடையில அப்படியான ஒரு entrepreneurship mindset எப்படி நாங்கள் கொண்டு வர முடியும் அதை பற்றி நாங்கள் அதாவது தொடக்கத்தில் இந்த காலத்தில் அதாவது யார் ஊரே யார் அங்கங்களில் தீரும் நாங்கள் பிறர் அந்த கணினி ஒவ்வொரு நாங்கள் கிட்டத்தட்ட 3000 சொல்லியிருப்போம். எக்காரணத்தை கொண்டு நாங்கள் இருக்கிற வட்டத்தில் தான் எங்களுடைய போட்டி எங்களுடைய நேஷனலிஸ்டிக் அதாவது நாங்கள் அங்கதான் அடையாளம் அந்த எக்காரணத்தை கொண்டு நாங்கள் நிர்ணயிக்கக்கூடாது. நாங்கள் உலகமாக எங்களுடைய அந்த மேசா அதாவது போட்டியை வச்சிருக்கோம். அதனால நாங்கள் எந்த துறையில இருந்தாலும் பிரச்சனை எந்த துறையில இருந்தாலும் அந்த துறையில ஒரு நிபுணராக வந்து உன்னதமாக நாங்கள் எப்படி ஒரு நிபுணத்துவ அடையலாம் எங்களுடைய முழு நோக்கமாக வச்சிருக்கோம். அந்த நேர்படுதல் அந்த நேர்படுதல் வந்து முதல்ல கூட்டி ஒரு ஆளாக இருக்கிறார். ஆனால் அதற்கு பிறகு அந்த கூடுதல் உள்ளாக வந்து நாங்கள் தொடர்ந்து அந்த நேர்வை ஏற்றுக்கொண்டே இருக்கோம். அப்பதான் எங்களால் முன்னேறி வர முடியும். இந்த தருணத்தை வந்து வேறு காலத்தில் வந்து நாங்கள் கலப்பை செய்யலாம். அந்த கல்ச்சரை உள்ளதாக இப்போ பல விஷயங்கள் கற்பிக்கப்படுது, தமிழ் மொழியாக கற்பிக்கப்படுது. அதே நேரத்தில் வந்து அறிவுரை உள்ளாக வந்து எங்களுடைய பண்பாடு மரபுகள் அறவும் கற்பிக்கப்படுது. ஆனால் அதை வந்து செயல்முறையில் அதாவது பிராக்டிக்கலாக கொண்டு வந்து எங்களுடைய அற சார்ந்த வாழ்க்கை முறை ஊடாக கொண்டு வரணும். இந்த சிந்தனை போக்கு கொண்டு வரலாம் என்று நான் உறுதியாக சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு. Thank you. So, Prakash, நீங்கள் அப்படியான ஒரு ஐடியா பிசினஸ் வந்து ஓவர் நைட் நடப்பதில்லை. பில்லியன் பிசினஸ் ஓவர் நைட் கொண்டு வர முடியாது அப்படின்னு நடக்குதுங்க. அப்போ எப்படி ஒரு ஐடியாவை எப்படி ஒரு சக்சஸ்ஃபுல் வெஞ்சராக எப்படி ஒரு இதாக உபரியாக மாற்றாமட்டு இப்போ ஒரு ஐடியா வந்து பிஸ்னஸ் ஆகிறது சுலபமான விஷயம் இல்லை. அசிங்கமான செலவினம் ரிஸ்க் எடுத்து நஷ்டம் சாப்பிட்றாங்க. ஏன்னா அது நிச்சய வாழ்க்கையில் அப்படி இல்லை. ஏனென்றால் முதலாவது கட்டம் எந்த துறையோ எனக்கு ஐடியாவோ அந்த பிஸ்னஸோ எதை நீங்கள் எடுத்துட்டோம்னா அதுக்குள்ள உங்களுக்கு ஒரு ஆள் நீங்களே உங்களை அறியணும். இப்போ நான் சொல்கிறது ரிஸ்க்ன்றது ஒரு 15 வயசு பெரிய கார் ஓட்டுவதாக கார் எடுத்து ஓடினா அது அடுத்து வர காரோட அறியும். எனக்கு தெரியும் ப்ராக்டிக்கல் இல்லை படித்தவங்க காரணங்கள் அதுதான் ஒரு ப்ரிப்பரேஷன் இல்லாமல் ஒரு பிஸ்னஸை தொடங்க அதை நடக்கிறேன். ஆனால் அதே விஷயம் ஒரு ப்ரிப்பரேஷனோட உங்களுக்கு இறங்கிங்க எங்களுக்கு ஒரு பக்கம் அந்த ஒரு டாபிக் இருக்கும் சமையல் செய்யறதோ ரெஸ்டாரண்ட் உங்களுக்கு எக்ஸாக்டாக நாலேஜ் இருக்கிறது முதல்ல போட நீங்கள் பிஹெச்டி அந்த சயின்டிஃபிக் ரீதியாக நல்ல உச்சக்காட்டத்தில் நீங்கள் உலகத்திலேயே ஒரு 1000 பேருக்குள்ள இந்த நீங்க உங்களுக்கு போட்டியாக வர்றது அநேகமாக 999 5 பேர். அப்போ உங்களுக்கு அந்த ஜதார்த்த வகுப்புகள சைட்டில் இருந்து அப்போ அந்த வெற்றி வகுப்புகளுக்கு அடையக்கூடிய மாதிரி சூழல் உருவாகும். இதுதான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சொல்கிறது. அதே நேரம் டிமாண்ட் அதாவது நாங்கள் முதல் சீசுக்குள்ள பாசல் ஸ்விமிங் இங்கே வெளியாக ஃபோக்கஸ் பண்ணால் உலகளாவிய ரீதியில் சிந்திக்கணும். ஏனென்றால் நம்ம சொல்கிற 2 பாசம் இருக்குது. இந்த கமலாக்கெல்லாம் கண்டிப்பாக உலகளாவிய ரீதியில் செயல்படுறதுங்களுக்கு தமிழ் மொழி இருக்குது. தமிழ் மொழி வந்து உலகளாவிய ரீதியில் ஒரு கிட்டத்தட்ட 10 கோடி தமிழ் மொழி மோடமான தமிழ் மொழியோட கூட தனி தமிழ்நாடு சிங்கப்பூர் மலேசியா யூரோப் நம்ம மொழிங்கிறது ரொம்ப சிறப்பு. அதே நேரம் நீங்கள் ஏன் படித்து அதன் மூலமாக பெரிய சிறப்பு இருக்குது. ஆனால்
நாங்கள் அந்த ரேஸ் படிச்சு போது நாங்கள் படித்த படிப்புலேயே ஒரு சொந்த தொழிலையோ அல்லது வேலை வாய்ப்பு உருவாக்கமான ஒரு நிலைக்கு வந்தால்தான் எங்களுடைய ஆளுமையும் சுவிஸ் நாடுகளுக்கு சொல்ல சுவிஸ் நாட்டுக்கு வராது. ஆனால் மற்ற நாடுகளுக்கும் அந்த ஆளுமைகளுக்கு அவங்களுக்கு சிந்தனை போக்கு ரேஸ் கிடைக்கிறார் என்றதுதான் கொஞ்சம் கம்ஃபர்ட் சொல்லலாம். இருக்கிற சொல்லிருக்காங்க எனக்கு பேராசைகள் ஒரு சின்ன ஒரு ஆசை. அந்த ஆசையை நாங்கள் வளர்ந்து முன்னாடி எடுத்தால் எனக்கு பாமசத்தை திரும்ப வளர்ச்சி நான் எப்படி ஒரு ஐடியா சக்சஸ்ஃபுல் பென்சஸ் அவர் என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் ஒன்று தமிழ் நிலையோட பார்க்கையில் எனக்கு ஒரு பெரிய பலம் ஒன்று இருக்குது. ஸ்வீஸ் இதில் வந்து தேர்தலுடைய துறையிட்ட எக்ஸ்பர்ட். இப்போ நான் இந்த பிஹெச்டி செய்து கொண்டு இருக்கும்போது நான் மெரத்துலாம் என்ஜினியர்ஸோட சேர்ந்து புது உத்திகளை வந்து நாங்கள் தயார் பண்ணி கொண்டிருக்கிறோம். என்ஜினியர்ஸ் இருக்கிற ஆளுங்க எங்களுக்கு தேவையான தேவைகளை பூர்த்தி பண்ணுவது அவர்களுக்கு ஆளுமை அதை நான் யூனிவர்சிட்டியில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். இதே விஷயத்தை நம்ம தமிழர்கள் வேலை செய்யலாம். அந்த துறைகளில் இருக்கிற அறிவை வந்து நாங்கள் வேறு துறைக்கு தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு நாங்கள் கொண்டு போனோம்னா அதே நம்ம புதுமையை உருவாக்கும், அதே நம்ம இனோவேஷனை உருவாக்கும். ஸோ அதாவது பிஸ்னஸ் வந்து டெக்னாலஜியில் மட்டும் இல்லை. நீங்கள் நாளைக்கு ஒரு கடையை ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு சோஷியல் என்டர்பிரைஸ்னு சொல்லுவாங்க. சோஷியல் என்டர்பிரைஸ் பேஸ்ட் பண்ண இன்னொரு பேஸ்ட் கண்டுபிடிக்கலாம், என்னோட ஊரை கண்டுபிடிக்கலாம், என்னோட ஏரியை கண்டுபிடிக்கலாம். இப்போ பிஸ்னஸ் வந்து எல்லா வகையிலும் தான் இருக்குது. எனவே நீங்கள் வந்து டெக்னாலஜி தான் பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ணால் பிஸ்னஸ் இல்லையா? அப்படி இல்லை. உங்களுக்கு என்ன தொழிலாளர் நடக்கிறோம் உங்களுக்கு கேட்குறது கேட்கு செய்யலாம் கேட்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு டான்ஸ் ஆடுறதுனா ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தமிழ் இந்த ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் இருக்கோ அந்த ப்ராடக்ட் அந்த துறையை பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அவங்க ரிஸ்க் எடுங்க. ரிஸ்க் கிட்டே இருக்கிறது ரொம்ப சோழமே இருந்து நம்மளே மனிதனுக்கு சாப்பிடலாம் இருக்கணும். ஆனால் அந்த எடுத்து அந்த ப்ரொஃபஷனல் வெளியாக வந்து ரிஸ்க் எடுத்தால் யோகேஷாக அப்படி இருக்கிறாங்க. நீங்களே நாளைக்கு ஒரு பில்லியன் ஆகப்பட்டு வேலை முடியும். நீங்களும் ஒரு பில்லியன் ஆகப்பட்டு வேலை முடியும். வேலைகளை கூடி கடைசியாக முடிவு ரெக்கார்டுக்கு வந்திருக்கிறோம். எங்களை முடிவு ரெக்கார்டு ஏற்படுறாங்க. இப்போ நாங்கள் பேரேஜ் கிடைக்கிறோம். தமிழ் பேரேஜ் உங்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் கிடைக்கிறது, ஒரு ஐடென்டிட்டி கிடைக்கிறது. தமிழ் நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் கிடைக்கிறது, நல்ல ஒரு மோடல் கிடையாது, நல்ல ஒரு இந்தியா நல்ல ஒரு இந்தியா கிடைக்கிறது. அதை தான் தமிழ் பேரேஜ் கிடைக்கிறது. செல்ஃப் டிஸ்கவரி இன் டைரக்ஷன். எங்களை பற்றி நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற செல்ஃப் டிஸ்கவரி இருக்குது. இப்படிதான் சொன்னால் 360 டிகிரி டிஸ்கவரி. உங்களை பற்றி அந்த இந்திய டிஸ்கவரி இருக்கு. அது உங்களுக்கான எந்த பாதையில் தலைமுறை போகிற டைரக்ஷன் கிடைக்கிறது. விஷன் அண்ட் இனோவேஷன் மொமெண்டம். அந்த விஷன் தான் ஒரு மொமெண்டத்தை கிடைக்கிறது. Our role is to help the next generation to reach bigger. எனவே பெரிதாக நாடுகள், சின்னதாக நாடுகள், பெரிதாக நாடுகள், think bigger. ஆர்டர் the brain யூஸ் பண்ணுங்கள். and lead with the integrity. ஒரு வீரராக இருக்கிற, ஒரு மோராக இருக்கிற, எத்திக்கலாக இருக்கிற. அப்பதான் நீங்கள் சக்சஸ்ஃபுல்லாக வர முடியும். carry the heritage forward with purpose. உங்கள் வாழ்க்கை purpose நடக்கும். உங்கள் நாடு கொண்டு போய் போகப்படுது என்னதான் நாங்கள் செய்யணும் என்று அந்த இடத்தை சொல்லிட்டு போகணும். அப்படி செய்யப்படுறா நீங்கள் உங்கள் வாழ்க்கை பயணத்தில் சத்தத்தை அடைய முடியும். நீங்களும் உங்களால் கடப்பீர்கள். அதனுடைய கருத்தில் பயன்படும் இந்த தலைமுறை நாளை உரை இந்த நெக்ஸ்ட் 5-10 மினிட்ஸ்க்கு உங்களோட சில பேருக்கு கேள்விகள் சொல்லலாம். நீங்கள் என்ன மாதிரி இவர்கள் ஆட்டையும் கேட்கலாம். So I'm going to hand over the mic to open the floor for the audience. Thank you. அதாவது
கேள்வி எங்களோட பிள்ளைய சம்பந்தமாக கேள்வி. என்னை பொறுத்தவரை என்னோட பிள்ளைகளுக்கு வந்து சில கோர்ஸ்களை நாங்கள் வந்து திணிக்கிறோம். திணிக்கிறோம்ன்றதை விட நாங்கள் அவங்கள அந்த தமிழ் படிக்கிறது, மியூசிக் படிக்கிறது, இப்படியான விதவிதமான இதில் இருக்கிறோம். ஆனால் சில நேரத்தில் அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது வந்து ஒரு கஷ்டமானதாக இருக்குது. ஆனால் இந்த நண்பர்களோட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது அவங்க சொல்கிறாங்க, சில நேரம் நாங்கள் சில விஷயங்களை அவங்கள போஸ்ட் பண்ணணும், ஏன்னா அவங்க இந்த இடத்துல இல்லை, அது சரியாக தவறாக நாங்கள் தான் டிசைட் பண்ணணும். சின்னதாக இருக்கிற ஆனால் இன்னும் கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க பிள்ளைகளுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்குது, உதாரணமாக தமிழ் படிக்கிறது, அதை நாங்கள் திணிச்சா அவங்க வந்து ஒரு பொறுப்பு வரலாம். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திணிப்பட்ட பொதுவான கருத்து சொல்வது, அதாவது இந்த காலகட்டத்தில் இருக்கிற அநேகமானவர்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ், அதாவது அந்த அழுத்தத்தால் கெப்பாசிட்டி இல்லாமல் இருக்குது. ஏன்னா திணிக்கக்கூடாது போது வருத்தக்கூடாது நாங்கள் வந்து யோசிச்சு அந்த ஸ்ட்ரெஸ், அதாவது எதிர்ப்பு நாங்கள் இல்லாமல் பண்ணுவோம். அப்போ சின்ன வயசுல நாங்கள் எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுக்கலாம். ஏன்னா அது ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பெற்றோர்கள் தெரியும், பிள்ளைகள் தெரியும், எதில் இல்லை இதில் இருக்கு. அப்போ இப்போ நாங்கள் அநேகமாக இருக்கிறேன், அநேகமாக எல்லாருமே வந்து தமிழ் அடிக்கிறதாலும் சரி நான் கூட சமயம் அதில் பாட்டி போட்டால் ஆனால் நாங்கள் எல்லாருமே கடந்து வந்து இப்போ வந்து நாங்கள் தொழில் ரீதியாக வந்து ஒரு மேலோட்டமான நிலையை இருக்கிறதுக்கு காரணம் வந்து எங்களுக்கு வந்து அந்த அழுத்தத்தை வந்து ஆடக்கூடிய ஒரு ஆளுமை வந்ததால நாங்கள் வந்து ஆகினா சின்ன வயசுல எவ்வளவுக்கு கொடுக்க முடியுமா? எல்லாருக்கும் ஒரு பெரும் விளையாடுவாங்க எவ்வளவு போட்டு, ஆனால் அதே எந்த கருதுகள் வந்து அது வந்து அதையாக உருவாகி நினைக்கிறது தெரிய வரும். இந்த பேஷன் விஷயம் எடுத்தாலே எனக்கு உண்டாகும் அவசியம். சின்ன பிள்ளைகளுக்கு எந்த துறையில அந்த துறையில பிள்ளைகளை எல்லாரும் சுமிங் போகணும், டேரக்ட் போகணும், வேளாண்மை போகணும், தானம் பண்ணணும், இது ஓடப்படி போகணும், எல்லாரையும் பிடிங்க. பிள்ளைக்கு எந்த துறையில டேரக்டோ அந்த துறையில இந்த துறையில இது மாநில ரெண்டாவது, எங்களுக்கு எது விருப்பமோ எதை செய்யணும் இல்லைங்க நாம தான் செய்யணும். ஒரு பிள்ளை படிக்க போக மாட்டோம்னா நீங்கள் இங்கே நிறுத்தீங்களா? இல்லை, கட்டாயம் போய் தான் வாழ்க்கையும் இருக்கிறது. அதே போல் எங்களுக்கு என்னென்ன தேவைப்படுவதோ அதை தான் கட்டி கொடுத்து தான் ஆகும். எல்லாரையும் செய்ய முடியாத ஒன்று
எல்லாரும் உதாரணம் ஒரு டிவிஷன் படிக்கிறார். அவர் 10 வயசு என்னுடைய அம்மா என்ன வயலில் ஏற்றிக்கிட்டு வந்து ஒரு 5 பேருக்கு போகிறது. இன்றைக்கு ஒரு நாள் தான் தெரியும். அதில் என்ன நான் சொல்லி பண்ணுறது இதே விருசம் பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு அடுத்தது வேலை இல்லாமல் போயிட்டு காரணங்கள் நான் மாதம் வேலை எடுத்து படிக்க போகிறோம். அம்மா கூட்டினான்னு சொல்லி இதுக்கு மேலே படிக்க ஏழு அடுத்த பக்கத்தில் இருக்குது. அதை பற்றி ஈஸ்வர் சொல்லி எடுக்கிறோம். பட் அதே போல ஒரு பிள்ளைக்கு அறிவு இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்கள் முதல் பேசின அவ்வளத்தை நான் எனக்கு கற்றுக் கொடுக்குற மாணவர்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்ணாடியில் போய் பேசிட்டாங்க மோட்டிவேஷன், நான் தான் டீ, நான் தான் என்ன ஆக முடியும், நான் தான் டீயோ. ஒவ்வொரு பிள்ளைகளும் படித்த பிள்ளைகள் இருக்கிறார். 2வது பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அதை பற்றி அறிவு இருக்கிறாங்க. பிஸ்னஸ் எங்களுடைய அறிவை வளர்க்கறதுக்கு நாங்கள் தான் கொண்டு பண்ணணும். அது பிஸ்னஸுக்கு தான் நான் எழுத போகிறோம். நான் தேடி பார்ப்போம், இந்த அறிவை பெருகி பார்ப்போம். இதை நான் எல்லாருக்குமே சொல்லிக்கணும். ஆனால் இங்கே உள்ள பிள்ளைகளுக்கு அதிக திறமை, அதிக ஆற்றல், அதிக கட்டாசி. நான் ஆசிரியராக இருந்தால் இந்த மாணவர்களுக்கு என்ன தகவல் இருக்கு, என்ன இருக்கிறது, உழவு ரீதியாக கண்டுபிடிச்சு அதை மோட்டிவேஷன் பண்ணி வெளியில் கொடுப்போம். அது இங்கே இந்த நாட்டில் சிறந்த மாணவர்கள், சிறந்த பள்ளிக்கூடங்கள், சிறந்த நிகழ்வுகள் உலகத்தை விட இங்கே இருக்கிறோம். நான் நிறைய அன்றைக்கு ரோபடிக்கு போயிருந்தேன். ரோபடியில் போயிருக்க ஒரு இந்தியா கலைஞர்கள் பேசுகிறார்கள். சுவிட்சர்லாந்து நடக்கிற மாதிரி இந்த மாணவர்கள் மாதிரி கலைஞர்களும் படிக்கிற அறிவுசாலிகளும் தமிழோ ஒற்றுமையானவர்கள் இங்கே இல்லை. அடுத்து ஜேர்மனியில் போய் பூப்பட்டான அரங்கத்துக்கு நான் பாஸ்கெட் பதிவுக்க போனாங்க. அந்த இடத்துல இன்னொரு பேசுகிறார்கள். இந்தியாவில் வந்து சுத்த தமிழில் நல்ல பக்குவமாக நல்ல மரியாதையா நாங்கள் ரெஸ்பெக்டாக இருக்கிறோம். முதல் புள்ளிகளுக்கு டிசிப்ளின், ரெஸ்பெக்ட். பணம் காசு முக்கியம் கூட எங்களோட வளர்ப்பு முக்கியம். எங்களோட தாயகத்தை கிறிஸ்தவ தெரியும், எந்த ஊர் மண் தெரியும், நான் யாரும் தெரியும். இவ்வளவு நிறுவனங்கள் தெரியும். இங்குள்ள புள்ளிகள் பிறந்த சார்ந்த சதவீதங்கள் இருக்கிறார். கோயில்கள், மன்றங்கள், இதில் கலாச்சாரத்தை உருவாக்கணும். அதை அறிவித்து ஒவ்வொருத்தரும் உருவாக்கி பெருமைகள். இந்த நாட்டில் ஆயிரக்கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் வழி தெரியாமல் தவிச்சு கொண்டு அடுத்த வருடத்தை கல்யாண கட்டி பிள்ளைகளை எடுத்து போகிறார். இதுக்கு இங்கு உள்ள நாங்கள் அதை வடிவாக்கிறார். மேலோடி வைக்கிறார், எல்லாரும் சார்ந்து வைக்கிறார். ஏன்னு சொன்னால் அந்த காலத்திலிருந்து இந்த பள்ளிக்கூட காலத்திலிருந்து இந்த இசைத்துறைங்கிற காலத்திலிருந்து ஒருதல் இல்லாத காலத்திலிருந்து நான் கஷ்டப்பட்டு நான் வந்து கூட மாணவர்கள் கூட வச்சிருக்கேன். என்ன காசு மட்டும் நாட்டுப்படுறேன். ஆனால் இங்கே உள்ள நிறுவனங்களோ ஒரு கோயில்களோ என்னைய கல்வியோட நான் நீங்க சொன்ன அவளத்தையே நான் வரவேற்கிறேன். அவ்வளவும் தப்பில்லை சொல்லியிருக்கேன். ஒரு நிமிஷம் அந்த இசைக்கிறத இல்லாமல் போதுன்னு சொன்னால் அதை விட்டுறோம். உங்களோட பேச்சு ஒரு நிமிஷம் கேட்கறதுக்கு விட்டுறோம். நான் 10 நிமிஷம் தான் பேசுவேன். கேளு இல்லைன்னா போயிடு. இதுல விஷயம் இருக்கு. அதை உருவாக்க முடிஞ்ச ஒரு ஆள் கேட்டு எல்லாரும் நம்பி வணக்கம். வணக்கம். சாமஜியிலிருந்து அதாவது கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு முதல் வணக்கம். அடுத்தது புலத்தில் வளர்ந்து வைத்தியராக, சட்டத்தரணியாக, ஆசிரியராக, அவராக, முகாமியாளராக, வைத்தியராக, தனி நிறுவனத்திற்கு எல்லாருக்கும் எங்களோட தலை வளர்ந்து தமிழ் வணக்கம். எனக்கு பெரிய பெருமையாக இருக்கிறது என்றால் வேறு நாடுகளில் இருந்து நான் பிறந்த வளர்ந்தான். வேறு நாடுகளில் இருந்து தமிழ் கலைக்கிறவர்களுக்காக கனகாக நான் பார்த்துருக்கேன். புலத்தில் வளர்ந்து தமிழ் கலைக்கிறதுல பெரும்
சரியான முறையில் உதவியிருக்கிறேன். அதுவும் உங்களுக்கு ஒன்றும் எனக்கு பயன் கிடையாது. ஆனால் ஒரு வேண்டுகோள், இது முதலாளர்களுடைய பெற்றோர்களுக்கு அறிவிக்கிறோம். இந்த கலந்துரையாடல் மூலம் நான் நிறைய அடையாளத்தை வச்சிருக்கிறோம். அடையாளம் இன்றைக்கு நீங்கள் எங்களை பார்த்து காரணம் உங்களுக்கு ஒரு ஒற்றுமை அந்த ஒற்றுமைக்கான காரணம் அடையாளத்தை வந்து போய் அடுத்த தலைமுறைக்கு கொடுப்போம். பிள்ளைகள் சொல்லி எனக்கு அறிவித்திருந்தது. அதை தாண்டி அவையோட இருந்து நீங்கள் பட்ட கஷ்டங்களை வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்ப்போம். பிள்ளைகள் இல்லை என் அப்பா அம்மா கஷ்டத்தை நான் அறிஞ்சு பிள்ளைகளை அறிஞ்சு செய்யணும் இதை யோசிக்கூடாது. அதை பெரிய சொல்லு ஒரு அனுபவத்தை எடுத்து சொல்றது அதுக்கு அடுத்த தலைமுறை பிள்ளைய கடைப்பிடி எல்லாருமே பகிர்ந்து கொள்வதனால சபையில் இருக்கிறது எப்படி எல்லாருக்கு ஒரே நோட்டீஸ் வந்து இந்த அப்பா அம்மா கஷ்டப்பட்டு அதே எதிர்காலத்தில் என்ன வச்சிருக்கோம் இதை இன்னும் கஷ்டப்பட்டு அடுத்த பணிக்கு கொண்டு போகணுன்றத எல்லாருக்கும் இந்த மேடையை தாண்டி இந்த சபையில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு வைராக்கியம் அதை நீங்கள் பேணி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிறது இந்த கட்டாயம் கொடுக்கிறது. அதை நான் உங்களுக்கு வயசு எனக்கு வயசுல பார்த்துருக்கேன். அப்போ நான் அக்கா கேட்டவர்களுக்கு நாங்கள் நிறைய டிஸ்கஷன் நடந்தது. நாங்கள் தீர்மானித்தது முதல் தமிழ் நாங்கள் படிக்கிறோம். வீட்டை நாங்கள் 190 தமிழ் கைவிடுறதுக்கு கைவிடுறோம். வெறுமனே கீட்டாவில் போகிற 2ஆம் தமிழ் ஒரு தொடக்கமாக இருக்கும். ஆனால் நான் சுவிஸ் இருக்கிறதுனால எப்படியுமே பிறகு இங்கே எல்லாமே கிட்டத்தட்ட 3 மொழியாக நினைக்கிறேன். இங்கே சுவிஸில் பிறந்த தமிழ், வேற ஒரு பிரெஞ்சு, ஜெர்மன், இங்கிலீஷ் ஆகிடும். அப்போ அந்த கல் மொழி மாற்றிலிங்க நாங்கள் நாடி செல்கிறோம். தனியாக தமிழ் படிக்கிற நேரத்தில் குறைச்சொல்லுக்கு தமிழ் படிக்காமல் வீட்டில் ஜெர்மனில் நல்லா படிப்போம்ன்றது அப்படி அதில் சின்ன போகிறாங்க. எல்லாத்தையும் ஒரு வளர்ச்சியை கொண்டு வரணும்னு என்னுடைய வேண்டுகோள் என்னென்றால் நாங்களுடைய அடையாளத்தை வந்து ஒழித்து வைக்கக்கூடாது. அதாவது நம்மளுடைய பண்பாட்டுடைய எங்களுடைய பாரம்பரிய முறைகள் பிறகு அரசாங்க வாழ்க்கை முறையை வந்து நாங்கள் ஒழிச்சு வச்சு வெள்ளக்கால அந்த சிந்தனை போக விட்டு நாங்கள் ஒரு அதாவது ஒரு கருதத்தோட வந்து எங்களுடைய அடையாளத்தை வந்து காட்டப்படுகிறார்கள். இந்த நாட்டமாக இந்த நாட்டமாக நான் தமிழன் என்று சொல்றதுக்கு வந்து எந்த பிள்ளையும் வந்து வெக்கப்படாது. அதே நேரத்தில் நான் தமிழன் இன்னால சாதிக்கக்கூடிய உலகாக இதை சாதிக்கக்கூடிய மட்டும் உலக மொழியில் வந்து சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். நான் சொல்லுவான் அடையாளோ எங்களை தாயம் வெற்றோட வாக்கு அது தலையாக அந்த பாதிக்க ஆனால் பிறகு எதிர்காலத்துக்கு அது நல்ல வழிமுறை. அந்த அக்கா வீக்கருக்கு நன்றி. இந்த வார்த்தைகளுக்கு அவங்களே சொல்லணும். இந்த இடம் முதலாம் தலைமுறை இங்கே ஆரம்பிக்க இவ்வளோ வழிகளுடன் இவ்வளோ கோயில்கள் தமிழ் பள்ளிகள் ஆலயங்கள் எல்லாம் அமைச்சு அவை எப்படி அமைச்சு இந்த முதலை அவையை பார்க்கும்போது இந்த பட்டம் வந்து தூசுக்கு சமம். நாங்கள் பிறந்தோமா படித்தோமா பட்டம் எடுத்தோமான வாழ்க்கை அது இருந்து நாங்கள் இடத்துக்காக என்ன செய்ய போகிறோம் அதான் கேள்வி. அவங்க அப்பா அம்மா வந்து வேலை செஞ்ச வேலையை வந்து 8 இருந்து 5 மணி வேலை பார்ட் டைம் ஜாப் 2-3 வேலைகள் பொது வேலைகள் செய்கிறது. அப்போ அந்த வேலையை நான் முதலாம் தலைமுறைக்கு நான் தலை பண்ணிக்கிறேன். அடுத்தது இப்போ ஒரு மிக முக்கியமான ஒன்று என்னன்னா முதலாம் தலைமுறை இப்போ ரிட்டையர்மெண்ட் பென்ஷன் ஆகிற வயசு. அப்போ அதில் வந்து சில வேலை திட்டங்கள் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்மொழி, அதாவது அவர்கள் முதியோடு வரும்போது நாங்கள் அவர்களுக்கு ஒரு இல்லம் ஒன்று அமைச்சு அவர்கள் எப்படி பராமரிக்கிறது. ஏன்னா இந்த அம்மா அப்பா அடுத்த சேவை போகிறது அதை வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. அப்போ அவர்கள் எப்படி பராமரிக்கிறது, நாட்டுக்கு எப்படி போகிறது, திருப்பி சோசியலாக சீக்கிரம் சாப்பிடணும். அதாவது பென்ஷன் காசு அவன் இலங்கைக்கு போனாலும் அப்படிங்கிற வேலை திட்டங்கள் இப்போ நடந்துட்டு கடைசியாக நான் முதலாம் தலைமுறைக்கு சொல்ற வார்த்தையில நான் 2021 டிசம்பர் மாதம் 40 ஆண்டுகள்
நான் முதல் தலைமுறைகளுக்கு உண்மையில் கைகூட்டி நன்றிகளை தெரிவிச்சு சொல்கிறேன். நீங்கள் இருந்ததால நாங்கள் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறோம். எங்கள் அம்மா அப்பா இவ்வளோ கஷ்டப்படுறதுல அவர் ஒரு வட்டி சம்பந்த ஒரு அனுபவங்களை கொண்டு வந்தும் அதில் இங்கே வந்து படிக்க வச்சு ஒரு ஆளாக்கினதால உங்களை எல்லா பேர்களையும் முதல் தலைமுறைகளுக்கு தான் சேரும், அந்த பெற்றோருக்கு தான் சேரும். அந்த வகையில் உண்மையில் எனக்கு நன்றி என்ற வார்த்தை வரைக்கும் இப்போதைக்கு சொல்ல வரைக்கும் நன்றி. முதல் தலைமுறைக்கு அறிவுறுத்தலை அந்த கூரையுடைய ஒலையுடைய நீங்கள் உங்களை நினைத்து உங்களை பெருமைப்பட்டேன். ஏனென்றால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை நல்லா வளர்க்கிறீர்கள். நீங்கள் இந்த நாட்டுக்கு பெருமை நாட்டுக்கு போது நீங்கள் பயத்தோடு தான் வாழ்ந்துருக்கீர்கள். உங்களுடைய கலாச்சாரம் என்ன ஆக போகிறது, இந்த மொழி என்ன ஆக போகிறது, நாங்கள் எப்படி எங்கள் பிள்ளைகளை வளர்க்க போகின்றோம், அப்படி வேலை செய்கிறோம், பணம் சம்பாதிக்க போகிறோம், நமக்கு தெரியாத மொழி இருக்கிறது என்று நீங்கள் நல்ல வேலையை தான் செய்திருக்கிறீர்கள். ஆனால் உங்கள் ஒரு முறை நீங்கள் எப்போதும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸிலே திருக்கோடு தான் இருக்கிறார்கள். அந்த ஒரு முறை நீங்களே உங்களை பெருமைப்பட்டு நாங்கள் ஒரு விடயத்தை நாங்கள் நன்றாக தான் செஞ்சிருக்கிறோம் என்று உங்களையே நீங்கள் பாராட்டிக்கொள்ளுங்க. நன்றி கேள்விக்கு ஆலோசனை சொல்ற அளவுக்கு எனக்கு ஒரு பயம் இல்லை, நான் சிறியவில்லை. ஆனால் எல்லோரும் சொல்ற நன்றி சொல்ல விரும்புகிறேன். எங்களோட பெற்றோர்கள் முதல் தலைமுறைக்கு அவர்களப்பட்ட கஷ்டங்கள் வந்து போகாது. நாங்கள் எப்பயும் வந்து நினைத்துக்கொண்டு தான் நாங்கள் இதெல்லாம் கேட்கிறோம். இன்னும் மென்மேலும் மேலும் மேலும் செல்வோம். நீங்கள் செய்தது எல்லாத்தையும் நாங்கள் அதோட எங்களுக்கு அந்த அடையாளங்கள் எல்லாத்தையும் நாங்கள் எங்களுக்கு வச்சு இன்னும் மேலும் செல்வோம் வந்து ஒரு உறுதிமொழியாகவே நான் சொல்ல விரும்புகிறேன். இவ்வளவு பேர் அழகாக சொல்லியிருக்கிறார்கள். உலகமே மக்களுக்கு நன்றி வந்து சொல்லுகின்றேன். எல்லாத்தையும் மனதில் நாங்கள் எல்லோரும் புலம்பெயர் மக்களாக இருக்கிறோம். இந்த நேரத்தில் நாங்கள் வளர்க்கிற பிள்ளைகள்